தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள புதியம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயபால். இவரது மனைவி காளியம்மாள். 3 குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு விபத்தில் ஜெயபால் இறந்துவிட அதே பகுதியைச் சேர்ந்த 28 வயதான ராமச்சந்திரன் என்ற வசதி படைத்த இளைஞரை வயதில் மூத்தவரான காளியம்மாள் காதலித்து 2வது திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த திருமணத்துக்கு ராமச்சந்திரனின் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கடந்த மாதம் 29ஆம் தேதி வீட்டின் பின்பகுதியில் காளியம்மாள் கழுத்து நெரிக்கப்பட்டு சடலமாக கிடந்ததை கண்டு குழந்தைகள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து கொலையாளியை தேடி வந்தனர். அந்த பகுதிகளில் பதிவான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரித்த போது கொலை நடந்த தினத்தன்று கீழவிளாத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஜெயபாலன் என்பவர் சந்தேகத்திற்கிடமான வகையில் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்தது தெரிய வந்தது. அவரை பிடித்து விசாரித்த போது காளியம்மாள் கொலை சம்பவத்தின் மர்மம் விலகியது. ராமச்சந்திரனின் தந்தை கோவையில் பெரிய இரும்பு கடை வைத்து நடத்தி வந்துள்ளார். கோடிக்கணக்கில் சொத்தும் உள்ளது. 28 வயதான தனது தம்பி 38 வயதான காளியம்மாளை திருமணம் செய்தது கோவையில் வசித்து வரும் அவரின் சகோதரி விஜயலட்சுமிக்கு பிடிக்கவில்லை. தம்பியின் சொத்து முழுவதும் காளியம்மாளுக்கு போய்விடும் என்று பயந்துள்ளார். இதனால் தனக்கு தெரிந்த ஜெயபால், தோழி கவிதா, அவரின் நண்பர் விவேக், கலைச்செல்வன் ஆகியோருடன் சேர்ந்து காளியம்மாளை கொல்ல விஜயலட்சுமி சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது. கொலை செய்வதற்கு முன்பணமாக முதலில் 50,000 ரூபாயும் பின்னர் கூடுதலாக 20,000 பெற்றுக்கொண்ட ஜெயபால் காளியம்மாள் வீட்டை தொடர்ந்து கண்காணித்து வந்துள்ளார். வீட்டில் ஏராளமான நாய்கள் வளர்க்கப்படுவதை நோட்டமிட்ட ஜெயபால் கால்நடை மருத்துவர் போல சென்று நாய்களுக்கு ஊசி போடுவது போல நடித்துள்ளார். அப்போது ஊசி போடுவதற்காக வளர்ப்பு நாயை காளியம்மாள் பிடித்துக் கொண்டிருந்த போது கயிற்றால் அவரது கழுத்தை இறுக்கி ஜெயபால் கொலை செய்துவிட்டு தப்பியதாக தெரிவித்த போலீசார் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த விஜயலட்சுமி, கவிதா, விவேக், ஜெயபால் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாக தெரிவித்தனர்.